Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னையோட ஒரு சின்ன குட்டி vlog உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு அப்புறம் அதாவது 7 days ஓட்ஸ் டயட்டுக்கு அப்புறமா என்னோட வெயிட் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் வெயிட் பார்த்தீங்கன்னா 76.500 இருக்கேன். இப்போதைக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீட்லேயும் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறதுனால சரின்ட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பெருசாக வந்து டயட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. அதாவது இந்த ஸ்வீட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெருசாக எடுக்கலைன்னா நார்மல் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். டின்னரை வந்து ஒரு 6 இல்லைனா 7ஓட முடிச்சுப்பேன். மோஸ்ட்லி வந்து 6ஓட முடிச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து வெயிட்டு பெருசாக ஏறாமல் இருக்கும். சரி, இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத இன்னையோட வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து புட்டும் பப்படம் அப்புறம் பழம் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்ருந்தேன். இவ்வளோ புட்டு சாப்பிடல, இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் பலச்சரக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த இடத்துல இருந்துச்சு. அரிசி அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி, அதெல்லாமே எடுத்து நம்ம அந்தந்த பொருட்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் குறைவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். அரிசி இந்த முறை 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நார்மலாக ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு இப்போ வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ரேஷன் வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு வந்து கடை அரி போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த முறை கிடைச்ச ரேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஸோ ரேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிசி வந்து சமையலுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கடை அரிசி வாங்குறது பழக்கம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த முறை கடை அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன். பழைய அரிசி கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு முரத்தில் தட்டி வச்சுட்டேன். அதை தனியாக மேலே வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு அடுத்ததாக இதை எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுவேன்னா நார்மலாக வந்து இதை வெயிலில் வந்து காய வச்சுடுவேன். ஒரு 2 நாள் வெயிலில் இந்த மாதிரி பக்கெட்டோடு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து வண்டெல்லாம் விழாது. அரிசி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குன்னா நம்ம அடிக்கடி வெயிலில் வச்சுட்டோன்னா வண்டு பூச்சி எதுவும் வராமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இந்த வத்தல் மிளகாய் போடுறது, கிராம்பு போடுறது, இந்த மெத்தடை விட நீங்கள் வெயிலில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிலில் வச்சுட்டு வத்தல் மிளகாய் போட்டு வச்சா கூட பெட்டராக இருக்கும். அடுத்ததாக வந்து பழைய பலசரக்கு ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த சாம்பார் பவுடர், சிக்கன் பவுடர், நான் மிளகு மல்லியெல்லாம் வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்துடுவேன். ஆனால் இந்த சாம்பார் பவுடர், சிக்கன் பவுடர், அப்புறம் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அப்புறம் காயம், அதெல்லாமே நான் கடையிலேருந்து வாங்கிடுவேன். மோஸ்ட்லி முன்னாடி வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கடையிலேருந்து தான் வாங்குறது. இதில் என்ன பண்ணுவேன்னா இது 2 பக்கெட் வச்சுப்பேன். நான் 2ல் என்னென்னா புதுசாக வாங்குகிற பொருளை அந்த பிங்கில் போட்டு வச்சுப்பேன். பழசை வந்து அந்த பிங்கில் இருக்கிறத எடுத்து இந்த க்ரீன் கலரில் மாற்றி வச்சுப்பேன். இந்த முறை 2 மாதம் வாங்கினதுலேயும் பழசு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தோட டேட்டையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பிங்கில் இருக்குது இல்லையா, அது வந்து போன மாதம் வாங்கினது. அதுக்கு முந்தின மாதம் வாங்கினது தான் அந்த பச்சையில் இருந்தது. அதை எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பிங்கில் இருக்கிறத எடுத்து வந்து நான் அந்த பச்சை பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பழைய ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பச்சையிலேருந்து நம்ம கீழே எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். இது லாஸ்ட் மந்த் வாங்கின பில்லு, அப்புறம் வந்து அந்த சோப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை தனியாக எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ கடைசியாக பச்சை பாக்கெட்லேருந்து எடுத்து வெளியே போட்டேன் இல்லையா, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். மாவு ஐட்டம்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே மேலே எடுத்து வச்சுக்கிறேன், இல்லைனா அது வண்டெல்லாம் வந்துடும். அதனால் அப்புறம் கடைசியாக வந்து இந்த பிங்க் பக்கெட்டில் இருந்த பழசு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு காயம் எல்லாம் எடுத்து வச்சு அதை மூடி ஃபஸ்ட்டு எடுத்து விலக்கி வச்சுட்டு அந்த பக்கெட்டை வந்து நல்லா ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மந்து வாங்கின பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதில். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் ரீஃபில் பண்ணி வைக்கிறது. இது எப்படின்னா இந்த மாவு ஐட்டம்ஸு நமக்கு இந்த மந்த் வந்து தேவைப்படுற பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன் இந்த தடவை வந்து, ஏன்னா பழசு கொஞ்சம் நிறையவே இருக்குது மிச்சம் வந்தது. அதனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பெருசாக இந்த மாதம் வந்து நான் சமையல் எதுவும் நல்லாவே வீட்டில் பண்ணலை. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி முடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் வாங்கி வச்ச மாவு, ரசம் எல்லாம் இந்த மாதம் நான் பெருசாக வைக்கவே இல்லை. ரச பவுடர் எல்லாமே ஒரு 2 மாதமாகவே ரசம் பெருசாக வைக்காதனால அந்த பவுடர் எல்லாமே மிச்சம் வந்து அப்படியே இருக்குது. இந்த மந்த் இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பெரிய வெங்காயம் வாங்கியிருந்தேன். அப்புறம் மஞ்சள் மல்லி எல்லாம் வாங்கியிருந்தேன். அதை வீட்டில் வந்து காய போட்டிருந்தேன். அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. காய போட்டு அதை பவுட்ரு பண்ணி வாங்கிட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுற அன்னைக்கு நான் அடுத்த நாள் வீடியோவில் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வெங்காயம், அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து பெருசாக எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும், கெட்டு போகாது, இல்லைன்னா கெட்டு போயிடும். அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வெயிலில் காயட்டும். இப்போதைக்கு நல்ல வெயில் இருக்குது, அதனால் நமக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் காய போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். ஹிப்பு அப்புறம் பெல்லி கொஞ்சம் இன்னுமே இருக்குது. ஏன்னா நம்ம நல்ல வெயிட் லாஸ் பண்ணலை இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 கிலோ கூட குறைச்சோன்னா தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. மறுபடியும் நாங்கள் போய் செக்அப் பண்ணியிருந்தோம். அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரே ரீசன் தான் சொல்கிறாங்க, அந்த சைனஸ் இருக்கிறப்போ அந்த ஃபுட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பேக்கெல்லாம் ஹேரில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தது, அதெல்லாம் சேர்த்து தான் ஓவராக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சு, இந்த பெயின் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்ததும் இதெல்லாமே அதுதான் காரணம். மற்றபடி இப்போ உடனே நீங்கள் அவசரமாக சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணால் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். இன்னொரு டாக்டரை பார்த்து ரெகுலராக எனக்கு அலர்ஜிக்கு நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த டாக்டரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ஒரு மேரேஜ் இருக்குது, அந்த ப்ளாகில் நான் உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலாக்ஸாக அந்த டாக்டரை பார்த்துட்டு, இல்லை சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படின்னா சர்ஜரி பண்ணலாம், இல்லைனா மெடிசன்ஸ் எடுத்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சர்ஜரி பண்ணால் 6 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தேவைப்படும். நமக்கு அந்த ரெஸ்ட்டு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 6 மாதத்தில் நான் பயங்கரமாக ஓவர் வெயிட் வேறு ஆகிடுவேன். ஸோ அதனால தான் இப்போதைக்கு ஹிப் ஏரியா மட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னோடய ஹிப்பும் என்னோடய ஆர்ம்ஸும் தான் ரொம்ப பிக்காக இருக்குது. ஆனால் அதுக்குமே நான் கண்டிப்பாக டயட்டு ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் கொடுத்தேன்னா என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும், அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கான நமக்கு என்ன சொல்லனே எனக்கு தெரில, ஒவ்வொரு முறை நானாக இந்த மாதிரி ஏதாவது இழுத்து வச்சுடுவேன். ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு நான் இந்த ஹிப் ரெடியூஸுக்கான இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கேன், எனக்கு இதெல்லாமே நல்ல ரிசல்ட் கிடச்சது தான். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் எனக்கு மறுபடியும் அந்த ஹிப் ஏரியாலாம் இந்த மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. சரின்ட்டு நான் மறுபடியும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது, முடிஞ்ச அளவு செய்யணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணுறனால கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் விழுந்து வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது, அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்ததாக வந்து சிலர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப கண்டினியூவாக பண்ண மாட்டீங்க, இடையிடையே நிறுத்திடுறீங்க அப்படின்ட்டு. நமக்கு வந்து நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறப்போ நிறைய விஷயங்களை கடந்து வர வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷன் இருக்காது இல்லையா, சில நேரங்கள் நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியாமல் போகுது. ஆனால் முடிஞ்ச அளவு முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஓவர் அந்த 102 கிலோவுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு எப்போவுமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே நான் பண்ணிகிட்டே இருப்பேன். பழையது மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம டயட் ஆரம்பித்தோன்னா கடகடன்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ அந்த டயட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறனால நமக்கு அந்த டயட் ஆரம்பித்த உடனே வெயிட் குறையவும் செய்யாது. சில நேரம் நின்று ஏறி இறங்கி, அப்புறம் இன்னொன்று நம்மளோட ஏஜ் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வெயிட் லாஸுமே ஆகிட்டுருக்கு. தெரிஞ்சாலும் நம்ம வந்து டயட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவு நம்மளோட 100% கொடுத்துட்டு தான் இருக்கோம். வீடியோஸ் மூலமாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸும் ஹிப் ரெடியூஸும் அப்புறம் பெல்லி ரெடியூஸுக்கான ஒர்க் அவுட் தான். அதிகமாக வந்து ஹிப்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அது வந்து நமக்கு தனியாக தெரியும் ட்ரெஸ் போடுறப்போ. இப்போது இருக்கிற என்னோடய பெல்லி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக குறைக்க வேண்டிய கொஞ்சோண்டு பெல்லி தான் எனக்கு இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ அதனால் ஹிப் அப்படி கிடையாது, அது தனியாக தெரிஞ்சிட்டே இருக்குது. அதனால் அதுக்கு ரொம்ப கேர் பண்ணி நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். டயட்டுமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும், கொஞ்ச நாள் கூட போகட்டும். சாயங்காலம் போல் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொஞ்சம் தென்னங்குருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த தென்னங்குருந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னு சிலருக்கு தெரியாது, சிலர் கேட்பாங்க இல்லையா. அது வந்து தென்னையோட கொண்ட பகுதியை வெட்டி எடுக்கிறது, அதோட மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி அந்த தேங்காய் காய்க்கும் இல்லையா, அந்த பகுதியை கட் பண்ணி எடுக்கிறது, அது ஃபுல்லாக இருக்கிறது தான் இது தென்னங்குருந்து. ஆக்சுவலாக இது வந்து சில தென்னை மரம் வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நடுறப்போ நட்டுடுவாங்க ஒரு ஆசைக்கு, அப்புறம் வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும். சிலது வந்து ரொம்ப வருஷமாக காய்க்காமல் வயசான மரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மரங்களை தான் வெட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெட்டின ஒரு மரத்துலேருந்து அவர் கொஞ்சம் குருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன், ரொம்ப நாளாகிடுச்சு. ஸோ அதனால் அது கிடைச்சோன்னே சாப்பிட்டேன் கொஞ்சம். அப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் மீன் குழம்பு, கொஞ்சம் கிழங்கு இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சோறு, அப்புறம் அப்பளம், முட்டை, அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் கூட்டு, இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன்.
இதுக்கு இடையில் வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சி போட்டிருந்தேன். துணி வந்து காயலை, நான் கொஞ்சம் காஞ்ச துணி மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் துணிகள் தான் காஞ்சிருக்கு, எல்லா துணியும் காயலை. ஸோ காயாத துணியெல்லாம் மறுபடியும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோட வீடு, அதுக்கப்புறம் அவரோட தம்பி வீடு, 2 பேரோட வீடோடும் சன்சைட் பகுதி வந்து சேர்ந்துருக்கனால பெருசாக வெயில் வராது. ஆனால் எனக்கு அவ்வளோ இடம் தான் இருக்குது துணி காய போடுறதுக்கு. அதை விட்டால் வந்து மொட்டை மாடியில் காய போடலாம். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் இந்த மொட்டை மாடியில் அப்பப்போ ஏறி இறங்கிட்டு இருக்கிறது. ஒரு உடற்பயிற்சி தான், இருந்தாலுமே அது சில நேரம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுவே வந்து துணி துவைச்சி பின்னாடி தான் துவைப்பேன். துவைச்சி இங்கே வந்து காய போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல காய போட்டிருந்தேன். சாயங்காலம் ஆகுறப்போ கொஞ்சம் மடித்து வச்சிடலாம், எவ்வளவு காஞ்சிருக்குன்னு போய் பார்த்தா 2-3 துணி தான் காஞ்சிருந்துச்சு. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வேறு அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த துணி எல்லாமே காலையிலே துவைச்சி போட்டிருந்தேன். எதுவும் முழுசாக காயலை, கொஞ்சம் தான் காஞ்சிருந்துச்சு. காஞ்ச துணிகளை மட்டும் எடுத்து அப்படியே உடனே மடித்து வச்சிடுறேன். இல்லைனா அது வந்து சேரில் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேரில் வந்து 2-3 நாள் அப்படியே இருக்கும். நான் போட்டு வைக்கிறது வேறு, எல்லாரும் அந்த சேர் மேலேயே கொண்டு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. சரி அப்படின்ட்டு அது நமக்கு வந்து வீட்டுக்கு நடுவில் அப்படியே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால தான் அந்த துணிகளை எல்லாம் ஒரேடியாக மடித்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த துணிகளை எல்லாம் மடித்து வச்சுட்டு அதெல்லாம் அந்தந்த இடங்களில் எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு வழியாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து டீ போட வந்துட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கும் பெரியவளுக்கும் மட்டும்தான் டீ போடணும். சின்னவ டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டா. காஃபி குடிப்பா, டீ குடிக்க மாட்டா. நானும் சரி அதுக்கு அடிக்ட் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு வேண்டான்னு சொன்னான்னா விட்டுடுவேன். அதை ரொம்ப வற்புறுத்தி கொடுக்கறது கிடையாது. ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிருக்காங்க, அதனால் எங்களுக்காக மட்டும்தான், எனக்கும் அவளுக்காகவும் டீ போட்டிருந்தேன். காய வச்சுருந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் இனி அந்தந்த இடத்துல வச்சுட்டோன்னா அது ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து டீ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டீ எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அவளுக்கான டீயில் மட்டும் சுகர் போட்டு மறுபடியும் காய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சீனி போட்டு ஆற்றுறதை விட இந்த மாதிரி வச்சு காய்ச்சி எடுத்தோன்னா அது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் முடிஞ்ச அளவு எனக்கான டீயை தனியாக எடுத்துகிட்டு சுகர் இப்போதைக்கு எடுக்காமல் தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் சுகர் போடாமல் டீ எனக்கு எடுத்துகிட்டு அவளுக்கு கொஞ்சோண்டு சீனி மட்டும் போட்டு கொடுத்துக்கிறேன். அந்த டீ குடிக்கிறப்போ எல்லாம் பழைய நினைவுகள் நிறைய வரும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே பருப்பு வடை, மசாலா வடை இருக்கு இல்லையா, அதாங்க பருப்பு வடைன்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ அம்மா வந்து கடைக்கு போகிறப்போ அங்கே சாயங்காலம் தான் கடை கூடும், அந்தி கடைன்னு சொல்லுவோம் நாங்கள். அது அந்தி நேரம், அதாவது சாயங்கால நேரம் கூடுறனால அந்தி கடைன்னு சொல்லுவோம். இப்போது அந்த கடை இருக்கான்னு கூட எனக்கு தெரில, நாங்கள் அம்மா வீட்டுக்கே பெருசாக போகிறதில்ல. அந்த சாயங்காலம் கடைக்கு வந்து கடை இருக்கும் இப்போவும். மீன் அப்புறம் வந்து காய் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கேருந்து கடைக்கு போயிட்டு வர்றப்போ அம்மா வந்து எனக்கு வடை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு அக்காவுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டீ போடுறது என்னோடய வேலை. டீயை போட்டு வச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அம்மா வாங்கிட்டு வர வடைக்காக. அம்மா வந்தோடனே அந்த மசாலா வடையும் சாப்பிட்டு அப்படியே அந்த டீயையும் குடிக்கிறது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் டீ குடிக்கிறதே அந்த மசாலா வடை கிடச்சா மட்டும்தான் குடிப்பேன், அப்படி ஒரு ஆள் நான். ஸோ அவ்வளோ பிடிக்கும். அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப நமக்கு வந்து எல்லாருமே அந்த மாதிரி அழகான நினைவுகள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமான காலங்கள்னு சொல்லலாம். சில நேரம்லாம் எனக்கு தோணும், ஏன் தான் நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம அப்படியே வீட்டிலே இருந்திருக்கலாமே, நிறைய விஷயங்களை நம்ம வந்து சுமக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். இன்னொன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த பருப்பு வடை, டீ, இதெல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முன்னாடியெல்லாம் பிடிச்ச மாதிரி சாப்பிட முடிஞ்சிச்சு. இப்போது லைஃப்பில் பாதி நாள் வந்து டயட்ரி அப்படி இப்படின்னு போகிறனால நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற லைஃப் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொலுசு எடுத்து போட்டிருந்தேன். அது சாயங்காலம் டீ குடிக்கிறப்ப காலில் பார்க்குறப்போ அந்த கொலுசு சரிடா, நம்ம நடக்கிறப்பெல்லாம் சின்னதாக சவுண்டு கேட்குது. நான் வந்து ரொம்ப சல்லுன்னு போட்டு நடக்க மாட்டேன், சின்னதாக தான் போட்டுப்பேன் மணி. அதுவுமே நான் நடக்கிறப்போ சல்லுன்னு கேட்கு. நான் காலை பார்த்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டு குட்டி தங்க வந்து அவன் காலையும் வீடியோ பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து காட்டிகிட்டே இருந்தான். அப்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், சரி காலை காட்டுன்னு சொன்னால் அவனும் தூக்கி காட்டிகிட்டே இருக்கான். அப்புறம் டாட்டா கொடுக்குறது, பாய் சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இந்த குழந்தைங்க பேசுகிறது செய்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்களே இதுதான். இனி இந்த குழந்தைங்க வளர்கிறப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இது ஏன் வளர்ந்துச்சு, இவங்க சின்னதாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னெல்லாம் தோணும். ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க காட்டுறதெல்லாம் பார்க்குறப்போ. உங்களுக்கு இந்த மாதிரி தோணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே ஒரு குட்டி ஆப்பவும் கொஞ்சோண்டு கடலைக்கறியும் வச்சு டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நம்மளோட ஒன் டே முடிஞ்சிச்சு. டயட் இல்லாமல் ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த நாள்கள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விலாகெல்லாம் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா, பாய்.